எல்லாருமே சார்லாம் வந்து அவர்லாம் எங்கேயோ சினிமால பார்த்த பரிச்சயமான முகம் மாதிரிலாம் அவர் அடுத்த மணிரத்னம் படத்துல ஹீரோ. இல்ல சார் இல்ல நான் வந்து சஞ்சீவ் மாதிரி இருக்காரு. ஏன்னா அவர் கூட சஞ்சீவ் கூட அண்ணா கூட நிறைய தடவை பழகிருக்கிறேன். பாக்குறேன் நாளைக்கு எல்லாமே பார்த்து எப்படி இல்ல சார் அவரு தாடி மீசல வச்சு ஒரு போட்டோ காட்டினாரு. அப்ப வேற மாதிரி இருக்காரு. நேத்து பார்க்கும்போது அருண் நேரு அவர் நேரு சார். ஆமா தேங்க்யூ. வேற என்னமா அதான் அந்த பக்கம் எல்லாம் நம்ம டீம் தான் பார்த்துட்டேன் வரும்போது. தேங்க்யூ எல்லாம் சாப்பிட்டு வேற என்ன ஏதாவது ஒரு வாய்ஸ் பேசா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ எனக்கு பிடிச்ச வேற ஏதாச்சும் ரிக்வெஸ்ட் பண்ணா சொல்லுங்க. அந்த வாய்ஸ் எப்போதும் தலைவர் அப்துல் கலாம் வாய்ஸ் இப்பவே வா இந்த வாய்ஸ் சரி வரலாம். நாளைக்கு நான் வர மாட்டேன் தலைவர். ஓகே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு எல்லாரையும் கூட்டாரு. நம்ம ஒரு ஹால்குள்ள பேசுற மைக் தான் இது. அதனால இதை நான் ரஜினி மாதிரி பேசுறது ரஜினியோட அப்பா மாதிரி கேட்கும். இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னு சொல்லி நான் வளர்ந்து ஓகே நல்லா இருக்கு. நாளைக்கு நம்ம எல்லாம் ஜாயின் பண்ணி தான் பண்றோம். நான் வந்து பார்த்தேன். ஆமா சார் நிறைய பேர் இங்க கவுண்டர் எல்லாம் போட்டு என்ன சொன்னீங்க? ஓகே சூப்பர். இன்னும் ராஜா சார் அப்புறம் பாரதி பேங்க அவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும். நீங்களும் இங்கே பயங்கர டேலண்டான ஆர்டிஸ்ட்லாம் இங்கே இருக்கீங்க. பேச்சாளர்கள் அதான் பயமா இருக்கு. சரி ஓகே இருந்தாலும் பேசிட்டு இல்லைங்க சார் கேட்டு ரைட். வேற என்ன பேசுறது? தலைவர்னா எந்த தலைவர்? நம்ம பே ஏரியா தலைவரா இல்ல? அதான் அவரே இருக்காங்க. இல்ல அவரே பக்கத்துல இருக்கனால நான் ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அதனால அசல் இருக்குமோ நகல் மாதிரி பேசணும். தலைவர் தானா? ஓகே சார் பாசிட்டிவா இருக்கணும். மைக்கா ஓகே சூப்பர். இது நல்லா இருக்கு. வெரி குட் சார். தேங்க்யூ. ஓகே ரஜினி சார் சென்னையில இருந்து வந்தீங்க. நானும் சென்னையில இருந்து மேடம். தேங்க்யூ வெல்கம். நிறைய பேர் சென்னையில இருந்து வந்திருக்காங்க. நான் வந்து மடிப்பக்கத்துல இருந்து வந்திருக்கேன். தேங்க்யூ. சாலிகிராமம் பண்ணீங்க. ஓகே நம்ம ஏரியா எல்லாம் டப்பிங்லாம் பார்த்தோம். தேங்க்யூ மேம் வெல்கம். ஸோ ரஜினி சார் இப்போ வந்து சும்மா ஒரு சிம்பிளா ஒரு நாள் வார்த்தை. ஓகேவா ஜான் போயிட்டு இருக்கு. அன்பார்ந்த பெரியவர்களே, அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்க தமிழ் ரசிகர்களே, வந்து இந்த தமிழ் என்ன பண்றாங்க இது சான் பிரான்சிஸ்கோ தமிழ் பே ஏரியா தமிழ் மட்டும் சொல்லி இவங்க வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பொங்கல் விழா வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. நான் வந்து என்னங்க இது பொங்கல் விழா, பொங்கல் முடிச்சு போய் 10 நாள் ஆக போகுது, நீங்க வந்து இப்படி பண்றீங்களே சொன்னா இல்லைங்க. இங்க வந்து அதான் கரெக்ட். இவங்க மேடம் அடிக்கடி நல்லா காமெடி பண்ணுவாங்க. நான் சொல்லல. வெரி குட். ஸோ அதாவது நான் வந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து பொங்கல் வச்சிருப்பாங்க. பட் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு தமிழர்களா ஒன்றிணைந்து நாங்கள் வந்து பொங்கல் வைக்க போறோம். அதுக்கு தான் இந்த ஒரு டேட் செலக்ட் பண்ணியிருக்கோம். எல்லாரும் ஃப்ரீயா இருக்கணும் சொன்னாங்க. நல்ல விஷயமா இருக்கு. வெரி குட். அப்ப நானும் வந்து வரலாமா கேட்டேன். இல்லை சார் இப்படி சொல்லி கேட்க வந்தா மட்டும் போதும் சொன்னாங்க. நான் வந்து ஒரே சொன்ன வந்து பார்க்கும் போது நம்ம நண்பர் கோவிந்தா இருக்கட்டும், அருள் சாரா இருக்கட்டும், வினோத் சார் பாருங்க எத்தனை பேருங்க இங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தமிழர்களை ஒன்றிணைச்சு ஒரு ஷோ பண்றது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க வேலையில பிஸியா இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நான் வந்து
டெஃபினட்டா வந்து நான் வந்து கலந்துக்க சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இது வந்து இந்த கலந்துக்கிறது எனக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த குழந்தைகள்லாம் சேர்ந்து நீங்களும் வரீங்க நினைக்கும் போது இந்த தமிழ் பண்பாட்டை மறக்காம அவங்களும் வந்து கலந்துக்கிறாங்க. ஏன்னா வந்து அமெரிக்கால இருந்துட்டு இந்த தமிழ் பண்பாட்டை விட்டு கொடுக்காம நீங்க எல்லாம் வந்து குழந்தைகள்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி எல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நான் ஆண்டவர் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வேற கமல் கமல் ஓகே. அப்ப முடிஞ்சிருச்சு. இன்னைக்கே எல்லாத்தையும் பேசிட்டு நாளைக்கு கண்டென்ட் இல்லாம நான் உட்கார்ந்து. ஓகே கமல் சார். கண்டிப்பா சார். ஏன்னா இன்று இந்த மீட் அண்ட் கிரீட், அது தமிழ்ல என்ன சார் சொல்லுவாங்க, சந்தித்து வாழ்த்துவதா, அது கூடி பழகுவது நல்ல விஷயம் தான். ஏன்னா பழகிறதே கூடுவதற்காக தான். அதை கூடி பழக வேண்டும் என்பதை அழகாக சொன்ன நண்பருக்கு ரொம்ப நன்றி. இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து இதை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் இந்த தமிழ் மன்றத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இது ஒரு சாதாரண மீட் அண்ட் கிரீட் மாதிரியே தெரியல, இதுவே ஒரு நிகழ்ச்சி மாதிரி தான் இருக்கு. ஹீட் அண்ட் கிரீட்டா? ஹீட் அண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுவே இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் பொழுது நாளை நடக்க போகின்ற நிகழ்வு எந்த அளவிற்கு மிக சிறப்பானதாக இருக்கும் என்பதற்கு ஒரு ஒத்திகையே இந்த நிகழ்ச்சி. புரியுதா பேசுறது? புரியுதா? புரியக்கூடாதுதான் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் புரிஞ்சா வெளியில எழுந்து போயிருவீங்க. அதனாலதான் சரி. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்த்தது. நாளை இன்னும் மாபெரும் விழாவில் சந்திப்போம் என்று கூறி தற்காலிகமாக விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. விஜயகாந்த் 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 யாரையா சொல்லியா? யாரு? அஜிதா. விஜயகாந்த் ஒரு தடவை. ஓகே விஜயகாந்த் சார். விஜய் சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இந்த சான் பிரான்சிஸ்கோ அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த அமெரிக்கால இருக்க பே ஏரியா தமிழ் மன்றத்துல பொங்கல் விழா சிறப்பா கொண்டாட போறோம்னு சொன்னாங்க. நான் டெஃபினட்டா கண்டிப்பா வரேன்னு சொன்னேன். வந்து பார்க்கும்போது இங்க தமிழ் மக்கள்லாம் இப்படி ரொம்ப அன்போட இப்படி உபசரிக்கும் போது ரொம்ப நான் அமெரிக்காவுக்கு வந்த மாதிரியே தெரியல. நான் ஏதோ சென்னையில தான் இருக்க மாதிரியே இருக்கு. இந்த அளவுக்கு நீங்க எல்லாம் அவ்வளவு அழகா கவனிச்சுக்கிறீங்க. உங்க எல்லாருக்குமே நன்றிகளை சொல்லிட்டு, நீங்க எல்லாம் நாளைக்கு பொங்கல், நீங்க எல்லாம் காணும் பொங்கல், மாட்டு பொங்கல், தை பொங்கல், எல்லா பொங்கலையும் நீங்க நாளைக்கு கொண்டாட போறீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு, ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க சார் விஜயகாந்த் சார் வந்து அவர் வந்து இறந்துட்டாங்க, இருந்தாலும் நான் அவர் மாதிரியே ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போட்டு பார்க்க போறேன், அப்பதான் உயிரோட அவரை பாக்குறேன். அதெல்லாம் வேண்டாம். நீங்க என்னைக்கும் மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காம நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தா அன்னைக்கு என்னைக்குமே அதுவே மிகப்பெரிய தர்மம். அதுல நான் என்னைக்குமே உயிரோட இருப்பேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நான் விடைபெறுகிறேன். எல்லாருக்கும் விசி ஹாப்பி வேலண்டைன் டே, விசி ஹாப்பி பொங்கல், விசி ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. வரட்டுமா? நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ஸ் இருக்கு. ஜி ஒன்றும் பிரச்சனை இல்லை, செம்மையா இருக்கு. எங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா நான் கும்பிட விட்டுலாம் கும்பிடுதுமா, நம்ம வீட்டுலாம் கம்மிடுது மாட்டேன். எங்க அம்மா உம்முனுச்சு, ஆனா இங்க யாரும் உம்முனுது. நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஜாலியா இருக்கீங்களா? அது ஓகே பேபி, நல்லா இருக்கீங்களா? செம்ம சூப்பருங்க. எல்லாம் ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. நாளைக்கு சந்திப்போம். நல்ல பொங்கலை செம்மையா கொண்டாடுறோம். பத்துமா? நன்றி. குழுவை ஹாப்பியா நாச்சு. நன்றி. தேங்க்யூ காதுமா. நன்றி. தேங்க்யூ. 2 பொண்ணு இருக்கு. ஒண்ணு அங்க வை, இன்னொன்னு பிடிச்சிருந்தா பழகுங்க, பிடிக்கலையா ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஹாப்பி பொங்கல். அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, நாளைக்கு சந்திப்போமா? நன்றி. அதடா எப்பா என்னமா இது? அப்ப நான் இங்க நின்று பேசுறது பிடிக்காம யாரோ பண்ற உள்நாட்டு சரிதான் இது. அப்ப எனக்கு என்ன கை தட்ட யாருமே இல்லையா? ஐயோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அதடா நன்றி. தேங்க்யூ. சான் பிரான்சிஸ்கோ தமிழ் சங்கத்துக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துகள். கோவிந்த் சார் அவர்களுக்கும் அருள் சார் அவர்களுக்கும் இன்றைய தமிழ் மன்றத்துக்கும் நாங்கள் இன்டகிரேட்டட் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்தின் சார்பாக இங்க வந்துள்ளோம். 1974 ஆரம்பிச்சு 50வது வருஷம் நாங்கள் இதை கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து, ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து, இன்சூரன்ஸ் சர்வீசஸ்ல இருந்து, டெபாசிட் அக்கௌண்ட்ல இருந்து, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் வரைக்கும் நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா மட்டும் இல்லை, அதுக்கு என்ன மாதிரி ரிலேட்டட் சர்வீசஸ், அதுக்கு என்ன மாதிரியான டாக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வரும், எப்படி நாங்கள் இங்கே என்ஆர்ஐஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது, அது எந்த அளவுக்கு எங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கணும், எப்படி இன்ஹெரிட்டன்ஸ் பிளானிங் பண்ணணும், நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்களும் எங்கள் பேரண்ட்ஸும் அங்கே சம்பாதிச்சுக்க பணத்தை எப்படி இங்கே கொண்டு வரலாம் டாக்ஸ் எஃபிஷியண்டாக.
ஸோ அடுத்த ஜென்ரேஷன்ஸ் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் போது இந்தியாவில் எங்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கு க்ரோயிங் எமர்ஜிங் மார்க்கெட்ல. ஆனால் அதுக்கு உண்டான பேப்பர் ஒர்க் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரியான சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஆல்ரெடி சில பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, இன்னும் சில பேர் பண்ணணும்னு விரும்புவீங்க. பட் இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது அதுக்கு எப்படி எங்க மூலமா ஃபெசிலிட்டேட் பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இது வந்து நாங்கள் ப்ரமோஷனோ இல்லை மார்க்கெட்டிங்கோ பண்ண வரல. உங்களுக்கு என்ன தேவைகள்னு தெரிஞ்சுட்டு அதை கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். ஆல்ரெடி அதை மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் டைரக்டா வரும்போது உங்களோட என்ன மாதிரியான சேவைகள் தேவைப்படும்ன்றதை புரிஞ்சுட்டு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா செய்யறதுக்கு நாங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம். என்ன உங்களுக்கு அந்த மாதிரியான ரெக்குவயர்மெண்ட் இருந்தாலும் நீங்க எங்களை அப்ரோச் பண்ணலாம். இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். சார், தமிழ்ல பேசுறது தமிழ்நாட்டுல வந்திருக்கோம், இருந்தாலும் இவ்வளவு போர்க்கையா பேசுறது போது எங்களுக்கு உங்க பேசுறதை கேட்டோன்னே கொஞ்சம் லேசா பயம் வந்துருச்சு. பட் இருந்தாலும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க முயற்சி பண்ணியிருக்கோம். வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். நாளைக்கு இவங்களோட பூத்து இவங்களோட டிஸ்கஷன் எல்லாமே நீங்க வந்து ஒன் பண்ணிக்கலாம். சர்வீஸ் அவங்களோட சர்வீஸ் பத்தி நீங்க வாங்க மில்க் டெஸ்க்கு எல்லாம் வந்து நவீன் வந்து இன்னைக்கே வந்து ஒரு ட்ரெயினில் காமிச்சதுக்கு எல்லாரும் ஒரு பிக் ஹேண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. நாளைக்கு நிகழ்ச்சி நிரல் எப்படி ஆரம்பிக்குதுன்னா மார்னிங் 10 மணிக்கு திறந்த வெள்ள பொங்கல், 10லேருந்து 12 மணி வரைக்கும் நம்ம இந்திய கலாச்சாரப்படி அடுப்பு அதெல்லாம் வச்சு பால் ஊற்றி வெல்லம் அதெல்லாம் பண்ணி நம்ம பொங்கல் பண்ணுறோம். செகண்டாக அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மதியம் லஞ்சு நிறைய வந்து ஸ்பான்சர்ஸ், அதாவது ஃபுட் பூத் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாச்சி கடை, ஆப்பக்கடை, நம்ம டைட்டில் ஸ்பான்சர் ஜைத்தூன், தமிழ் மன்றத்தின் தூண் அப்படின்னு நம்ம ஜைத்தூன், அவங்களுடைய தோசை பிரியாணி அதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் ட்ரெய்லரில் ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு தோசை அதெல்லாம் பண்ணி கொடுக்குறதுக்கு பிரியாணி ஸ்பாட் அவங்க வராங்க. ஸோ ஃபுட் ஸ்பான்சர் இல்லாமல் நிறைய நான் ப்ராஃபிட் அவங்களாம் வந்து அவங்களோட சர்வீஸ் பூத் அதெல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட 25 பூத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊர் பொங்கல் சந்தை மாதிரி 2 சைடும் வந்து இருப்பாங்க. இன்க்ளூடிங் இன்டெகிரேட்டட் நம்ம தமிழ் மன்ற ஆனுவல் ஸ்பான்சர்ஸ் எல்லாருடைய சர்வீசஸும் அங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். அப்புறம் மதியம் பார்த்தீங்கன்னாக்கா 2 மணிலேருந்து தமிழ் மன்ற குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் நடத்தும் கலை நிகழ்ச்சி 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். அப்புறம் ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் 5 மணிக்கு நம்ம இந்தியன் கவுன்சிலேட்லேருந்து கவுன்சிலர் வராங்க. பிறகு முக்கியமாக நம்ம பெரியவர் அண்ணன் தம்பி யூஸ்வலாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன், அண்ணன் இல்லை தம்பி நவீன் கலக்கப்போவது யார் காமெடி. அவங்க வந்து விஜய் டிவியில் ரொம்ப பாப்புலர். ஸோ நல்ல காமெடி 1 hour நான் ஸ்டாப். அதுக்கப்புறம் அவருடைய நிழல் மாதிரி ஒரு 3 பேர் காமெடி பண்ண போகிறாங்க. நம்ம ராஜேஷ், சரண்யா, தினேஷ் அவங்கெல்லாம் வந்து நம்ம தமிழ் மன்றத்திலேருந்து லோக்கல். நாளைக்கு வந்து நம்ம அலெக்ஸ் ஒண்டர்லேண்ட் மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒரு காமெடி பெரிய ஜாம்பவான்களாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்த நக்கீரர் பட்டிமன்றமும் தமிழ் மன்றமும் இணைந்து வழங்கும் பட்டிமன்றம். அது வந்து ஒரு சிறப்பான பட்டிமன்றம், 2 பட்டிமன்றம். வாங்க, நடுவர் ராஜா, பாரதி பாஸ்கர் ஒரு சைடில் பேச போறாங்க, இன்னொரு சைடில் நம்ம தமிழ் மன்ற மற்றும் நக்கீரர் பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் பேச இருக்காங்க. எல்லாரும் வாங்க. பொங்கலோ பொங்கல், ஒன்றிணைவோம். பொங்கலோ பொங்கல். எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இப்போ ப்ரொஜெக்டர் செட் பண்ணுறோம். ராஜா சாரும் பாரதி மேமும் ஒரு 5 minutes பேசுவாங்க. அட்லீஸ்ட் இருந்து நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ. ஏங்க எல்லாரும் கொஞ்சம் சத்தமா பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஸோ நீங்க கிராமத்துல வந்து பொங்கல் பார்த்துருப்பீங்க. ஸோ தோரணம் எல்லாம் கட்டி காய்கறி எல்லாம் வச்சு அடுப்பு வச்சு பொங்கல் வைக்கிறத காலையில உங்க பசங்க எல்லாரையுமே ஃபேமிலியோட கூப்பிட்டு வந்துருங்க. நவீன் சார் கண்டிப்பா ஒவ்வொரு பொங்கலையும் வந்து பார்த்து டேஸ்ட் பண்ண போறாரு. அதனால கண்டிப்பா நீங்க எல்லாருமே பொங்கல் வந்து பார்க்கறதுக்கு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஊர்ல வந்து கடல் கடந்து வந்து நம்ம பொங்கல் வைக்கிறதே பெரிய விஷயம். எல்லாரும் ஒரு 50 பேர் பொங்கல் வைக்க போறாங்க. ஸோ ஃபேமிலியோட வாங்க. அந்த இனிப்பான பொங்கலை வந்து சுவைக்கிறதுக்கு கட்டாயம் வரணும். பொங்கலோ நன்றி நன்றி தயா. நம்ம ரெஸ்டாரண்ட் பத்தி சொல்லுங்க. நம்ம ரெஸ்டாரண்ட் பத்தி இந்த இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற இந்த நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஒரு ராஜேஷ் அவர்களுக்கு நன்றி. வருங்கால தமிழ் மன்ற ஆனுவல் ஸ்பான்சர் அப்படின்னு வந்து நேரு என்று அறிமுகப்படுத்தினாரு. அவருக்கு வந்து தமிழ் மன்ற சார்பில் வந்து நன்றி, பாராட்டுகள். நீங்க வந்து
நாளைக்கு பொங்கலுக்கு பற்றி நியூஸ் நம்ம 35 பேருக்கு தான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். க்ரௌட் அதிகமாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு இது கூட இது பண்ணாமல் அக்காமடேட்டட் எவ்ரி சான்ஸே இல்லைங்க. வாழ்த்துக்கள் அதாவது நம்ம ரெஸ்டாரண்ட் தமிழ் மன்றத்தின் டீச்சர் ஸ்பான்சரு. அவங்க எல்லாரும் வந்து அவங்களுடைய குரூஸை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இப்ப நன்றி. இது வந்து இன்னைக்கு நீங்க சாப்பிட்ட ஃபுட்டு அவ்வளோ எக்ஸலண்டா டேஸ்டா இருக்க காரணம் எங்களோட அண்ணா குமார் அண்ணா, ஹீஸ் அவர் எக்ஸிக்யூட்டிவ் செஃப். ஓகே, ஸோ ஃபுட் என்ன டேஸ்டா இருக்கோ அதுக்கு காரணம் அவர் தான். அது பெருமை அவருக்கே சேரும். அப்புறமா இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி இதை அகாமடேட் பண்ண எனக்கு பின்புலம் பக்கபலமா இருக்கிற என்னோட பார்ட்னர்ஸ் மிஸ்டர் ராம், அப்புறம் ராஜேஷ். இவரும் ராஜேஷ் தான். ஸோ எல்லாரும் வந்து ராஜேஷ் ராஜேஷ்னு கேட்டீங்க. யாராக இருந்தாலும் எந்த ராஜேஷாவது ஒரு ஆள் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாரோடைய ஹெல்ப் தான். இது நாட் ஒன் மேன் ஷோ, வி ஆர் லைக் டீம். ஸோ எல்லாரும் எங்களுக்கு சேர்ந்து பண்ணலாம். ஸோ ரொம்ப நன்றி. அப்புறம் தமிழ் மன்றத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று வந்து நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ரெஸ்டாரண்ட், பட் ஸ்டில் நீங்கள் எங்களை ரொம்ப நம்பி ஓகே இந்த பசங்கள்கிட்ட இந்த கடைக்கு போனால் தே வில் கிவ் த பெஸ்ட் அப்படின்னு நம்பி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு அண்ணன் குமார் அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் அவர் வந்து எங்களோட மெண்டர் அண்ட் அண்ணா மாதிரி வெல் விஷர். அப்புறம் அவரும் ஒரு பார்ட்னர் அது வந்து ஒரிஜினல் ஓனர். அவர் பேர் சொல்லி நிறைய பேர் இனிமே சாப்பிடுவாங்க. அப்புறம் நேரு தேங்க்யூ. நேரு அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் நேரு செயலாளர் தான் வந்து இன்னைக்கு சிறப்பா வந்து இதை அமைச்சு கொடுத்தாரு. நம்ம அவர் வந்து அவர் ஒரு கோஆர்டினேட்டர். நேருக்கு வந்து எல்லாரும் ஒரு பிக் கிளாஸ் கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு நிமிஷங்க. நீங்க இது எத்தனை பேர் இதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்திருக்கீங்க? நம்ம ரெஸ்டாரண்ட். ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து தொடங்கி நிறைய ஃபுட்டு முதல்ல வந்து இவங்க ஃபுட்டை வந்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்தப்ப 100 பேருக்கு, அதை வந்து 500 பேருக்குமே கேட்டாலுமே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு. அதாவது நம்ம தமிழ்நாடு சிஎம் வராருங்கிறதுக்காக அவங்களை ட்ரீட் பண்ணணுங்கிறதுக்காக அதுக்கு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் இருந்துச்சு. ஏன்னா எதையுமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதுக்கடுத்து இந்த ஈவெண்ட் பண்ணுறேன்னு ஷார்ட் டைம் தான் இருந்தது. கூப்பிட்டு சொன்னால் இவங்க ஃப்ரைடே கொஞ்சம் பிஸியாக இருக்கும், அவங்க கஸ்டமர்லாம் அஃபெக்ட் ஆகாம இருந்தால் கூட நமக்கு அகாமடேட் பண்ணி கொடுத்ததுக்கு வந்து இந்த 4 பேருக்குமே மனமார்ந்த நன்றிகள் தமிழ் மன்ற சார்பாக. நானும் வந்து இவங்க சொன்ன மாதிரி நமக்கு கடைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நண்பர்கள்ங்கிறதுனால தான் ஒரு டிஸ்க்ளைமரே சொல்லிடுறேன். ராஜேஷ் வந்து அட்வான்ஸ் பிளேயர். அவங்க தமிழ் மன்றத்துக்கு வந்து நிறைய வாலிபால் மேட்ச் அந்த காலத்துல இருந்து விளையாடிட்டு இருந்தாரு. இப்போ வந்து கேம் ரொம்ப சின்ன வயசுல இருந்து அந்த காலமா சின்ன வயசுல இருந்து அவர் விளையாடிட்டு இருந்தாரு. இப்போ தொழிலதிபராகவும் சப்போர்ட் பண்றாரு தமிழ் மன்றத்துக்கு. ரொம்ப நன்றி. கலை ஏதாவது சொல்றீங்களா? நாளைக்கு மத்தியானம் என்னென்னலாம் கலை நிகழ்ச்சி இருக்கு சொல்லுங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை பத்தி. ஸோ மீண்டும் எல்லாரும் போட்டோ பண்ணிடுங்க. குரூப் பிக்சர் எடுத்துருவோம். நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு இதே மாதிரி உங்க குடும்பத்தோட காலையில 9 மணிக்கு வந்துட்டீங்கன்னா நம்ம திறந்தவெளி பொங்கல் பண்ண போறோம். தயா சார் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதை தொடர்ந்து வந்து 10 to 12 குட்டி குட்டி பசங்களுக்கு நிறைய டிராயிங் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சில கேம்ஸ் இருக்கு. ரங்கோலி அவுட்டோர் காம்படிஷன் பொங்கல் டைம்ல கேம்ஸ் இருக்கு. காலையில இருந்து ஈவினிங் வரைக்குமே குழந்தைங்களுக்கு வந்து நாங்க கேம் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அதுக்கு ஸ்பெஷல் பூத் போட்டிருக்கோம். லஞ்ச் பிரேக் முடிஞ்சதும் 1 to 4 வந்து கம்ப்ளீட் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். நிறைய வந்து நம்ம தமிழ் கலாச்சாரம் சம்பந்தமான பாட்டு வேணுமா, பாட்டு இருக்கு, டான்ஸ் இருக்கு. அதோட நம்மளுடைய பாத்தீங்க வெறும் சாம்பிள் தான் பாத்தீங்க நவீனோட டேலண்ட். நாளைக்கு அது 1.5 மணி நேரம் பார்க்க போறீங்க ஈவினிங் 5 to 6:30. அதை தொடர்ந்து தேங்க்யூ.
ஏதோ பரவாயில்ல, இவர்கிட்ட தான் எனக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிருச்சு. நம்ம பட்டிமன்ற புகழ் பாரதி பாஸ்கர் மேடமும் ராஜா சாரும் அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால எனக்கு ஜாயின் பண்ணிக்கல. ஸோ நாளைக்கு கண்டிப்பா வந்துருங்க. ஷோ இஸ் கோயிங் டு ராக் வித் யூ ஆல். ஓகே, தேங்க்யூ ஆல் ஸோ மச். ஓகே, போட்டோவா? இப்போ வந்து அவங்க நம்ம குரூப் பிக்சர் எடுத்துட்டே இருப்போம். ராஜா சாரும் மேடமும் வந்து குரூப்ல இப்போ வந்து உங்க எல்லாரையும் மீட் பண்ண பேசலாம். வாங்க ஜேசு வாங்க. இல்ல அப்படியே வசி ஜேசு. நீங்க வாங்க ஜேசு. இல்ல அவர்தான் ஜேசுங்க. ராஜா சாரும் பாரதி பாஸ்கர் மேடமும் இப்போ ஜூம்ல வர போறாங்க. நம்ம இங்க அவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனால வர முடியல. இங்க லோக்கலா தான் இருக்காங்க. மீன்வேல் ஒரு குரூப் பிக்சர் எல்லாரும் எடுத்துருவோம். இது வந்து வரலாற்றுல இடம்பெற போற பிக்சர். எல்லாரும் வாங்க. நடுவுல வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணிருப்பீங்க. சிலர் வந்து நீங்க கேஷ் பே பண்றேன்னு சொல்லிருக்கீங்க. நம்ம ட்ரெஷர் எங்க இருக்காரு வினோத்? அவரை கேட்டுக்கிட்டு நிக்க சொல்லுங்க. அவரை பார்த்து மறக்காம எல்லாரும் வந்து உங்க பேமெண்ட் மோட் மட்டும் கரெக்டான செக் பண்ணிட்டு போயிடுங்க. எல்லாரும் சேர்ந்து பண்ணாதான் நல்லபடியா நம்ம ஈவென்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா போக முடியும். கடைசியில் ஹோட்டலுக்கு பே பண்ணிட்டு போகணும். தேங்க்யூ, டேக் இட் குட் வே. ஓகே, அவரே நல்ல காமெடி பண்றேன்னு சொன்னாரு. நானும் ட்ரை பண்றேன். உங்க ரங்கோலி பத்தி சொன்னாங்க. அது வந்து ஒரு நினைவுபடுத்தினது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் கன்சுலேட் ஜெனரல் வந்து நாகேந்திர பிரசாத் அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க தான் இந்த ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் மண்டலத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க 2022. அவங்க ஜட்ஜிங் வந்து ஈவன் கன்சுலேட் பெய்டு $500 ப்ரைஸ் எவரி. ஆனால் இட் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். அதுலேருந்து இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ரங்கோலியில் வந்து நிறைய சிறப்பு இருக்குங்கிறத வந்து அந்த வருஷம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் போய் ஏன் ரங்கோலிங்கிறத வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. ரங்கோலி என்பது தமிழ் வார்த்தை இல்லை என்பதை எங்க இருக்கிறோமோ அதுல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ண தமிழ் மண்ட தலைவரை வச்சிருக்கோம். வந்து ஃபேமிலியா வந்திருக்கீங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கீங்கன்னா நம்ம இங்க எடுத்துக்கலாம். அதுக்கு அப்படியே ஜூம் ஜாயின் பண்ணிக்கலாம். பிக்சர் செஷனா இப்போ ஜூம் ரெடி. ஜான் கொஞ்சம் கை தூக்குங்க. அவர் அப்படியே ஃபாலோ பண்ணி போயிடுங்க. போட்டோஸ் மட்டும் எடுத்து முடிச்சிடலாம். போட்டோல தங்கிட்ட சப்போர்ட் இருக்காங்க. சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் தூண்டி ஏரியா தமிழ் மன்றத்து சார்ந்த ஒரு சூழ்நிலை அதுக்கேற்ற மாதிரி அத்தனை நிர்வாகிகள் தலைவர் செயலாளர் எல்லாருமே நிறைய பேர் வந்து நாங்கள் உதவி செஞ்சாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்கூரில் பட்டிமன்ற குழுவில் சேர்ந்தவங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஏர்போர்ட் வந்து ரிசீவ் பண்ண எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அந்த சாருக்கு ஒரு சின்ன அசௌகரியங்கிறதுனால இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு வேண்டாம்ன்றதுனால நாங்கள் வர தப்பா எடுத்துக்காதீங்க. இது கடவுள் அறையோடு நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். பொங்கலோ பொங்கல்.